அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மனிதர்கள் மாறலாம், நம் அன்பு ஆண்டவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். உங்கள் தேவைகளுக்காக எப்பொழுதும் ஆண்டவரிடம் மன்றாடும் நம் அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி வழங்கி ஜெபிக்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் விசுவாசித்தால் இன்று தேவ மகிமையை காண்பீர்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பார்த்தீங்களா, அவனை கடைசி நியாயம் தீர்க்கும். அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த நாளுக்கு போகாது. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் பாவத்தில் அறிக்கிடுறப்பா, நான் பாவத்தை அறிக்கிடுறேன். உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை மாற்றுங்க. நான் பாவத்துக்கு அறிக்கிடுறேன் சுவாமி. ஆண்டவரே, பிரியமில்லாத காரியம் இதுவரை செஞ்சப்போ உங்கள் பிரியமான செய்யணும். அந்த பாவத்திலிருந்து வெள்ளைக்கு ஓட எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க. எனக்கு இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. என்னை செத்தகரி நீங்கள் என்னை சுத்திகரிங்க கேளுங்க. ஆண்டவரே, எப்படியாவது என்னை அக்கில் நிரப்புங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் அக்கில் என்னை சுத்திகரிக்கணும் சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேளுங்க. நான்காவதாக, ஆண்டவரே, உங்களுடைய வாசனையை நீர்த்து வைங்க சுவாமி. உங்கள் வசனத்தை வாசித்து இப்படியே விட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. கடைசியாக ஏசாயின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 11வது வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நம்ம சொந்தக்காரங்களாவே இருக்கலாம், நம்ம குடும்பத்தாரவே இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். எல்லா கருத்தை விட்டு புறப்பட்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்பட்டு வந்துடணும். அவங்களுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு காலம் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அவங்களோட இருந்திருக்கலாம். இப்போ நம்மளை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். ஹல்லேலூயா. அதங்க சொல்கிற பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அப்பதான் கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். அப்பதான் கர்த்தர் நம்மளை கனப்படுத்த முடியும்.
இல்லைன்னு சொன்னால் அதோடு இருந்துட்டு கர்த்தர் நம்மளை பணப்படுத்த ஒரு காலம் முடியாது. அந்த காரியத்தில் நம்ம பெறப்பட்டு பிரிஞ்சு வரணும். இல்லைன்னா கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நம்மளை கணம் பண்ணுற பாத்திரமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்ல துன்மார்க்கோடி நடமாமலும் பாவியில் வழியில் நம்மளும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இருக்கணும். 1 சங்கீதம் 1 வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். உட்காரக்கூடாது. கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பரியாசம் பண்ணுறாங்க. நம்ம அங்கே உட்காந்துட்டு நம்மளும் உட்காந்து கிண்டல் கேலி பண்ணோம்னா கர்த்தர் பிரியமாக இருக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவங்கள விட்டு விலகிருங்க. இல்லாட்டா நம்ம அவங்கள மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்படிப்பட்ட சனங்களை விட்டு விலகுங்கன்றாரு. இங்கே செபத்துக்கு வந்த செபத்தில் செவ மாதிரி இருப்போம், வீட்டுக்கு போனால் வீட்டில் போனால் வேறு மாதிரி இருப்போம். இப்படிப்பட்ட சனங்களை விட்டு என்ன செஞ்சிடணுமா? வெள்ளைக்கு உங்களை என்ன செஞ்சிருங்க? ரட்சிப்பு விடுதலை ஆக்கிக்கோங்க. ரட்சிப்பு என்ன? விடுதலை. ரட்சிப்பை விட்டு இப்படிப்பட்ட சனங்களை விட்டு வெள்ளைக்கு உங்களை ரட்சித்துக்களை விடுதலை ஆக்கிக்கோங்க. அந்த சனங்களை இருந்து அந்த சனங்களை போல் நீங்களும் அந்த காரியங்களும் செய்வீங்கன்னு சொல்கிறாரு. இந்த காரியங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை முடிப்பிலையாக மாற்றுங்கப்போ. அந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உலகத்தில் ஒரே தரம் பிறப்பது மறுபடியும் ஒரு வாரம் பிறப்பது மறுபடியும் நாயா தீர்ப்பு தான். வாசி பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இதுதான் மனிதர் நியமிக்கப்பட்டு. உலகத்தில் ஒன்றும் இல்லை பெரியமானவர்களே. வெங்காயத்தை விரிச்ச எப்படி ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்போ விரிச்சு பாருங்க, கடைசியில் ஒன்றுமே தோல் தான். அதே போல் தான் உலகத்தில் வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் என்னதான் உலகத்தால் உழண்டாலும் கடைசியில் ஒன்றுமே இல்லை. ஒரு தரம் மறிப்பதும் பின்பு மனிதனுக்கு நான் தீர்ப்பதுக்கு என்ன செய்ய மனிதனுக்கு என்ன செஞ்சுருக்கான்? நியமிக்கப்பட்டிருக்கு. இதுதான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை புறப்பட்டு போகணும். அஸ்தமான தொடர்மை என்ன செய்யணும்? அவங்க நடுவில் இருந்து புறப்பட்டு போக வேண்டும். முதல் என்ன செய்ய? பாவத்தை அறிக்கையிடணும். ஆண்டவர் செய்ய எல்லா அணியாக நீக்கி சுற்றி இருக்க அவர் என்பது உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை என்ன செஞ்சிருச்சு? அறிக்கையிட்டு என்ன செஞ்சிடணுமா? அவருக்கு பிரியமான செய்யணும். மற்ற பாவத்துக்கு விலைக்கு வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். மூன்றாவதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே அக்கினால சுத்திகரியும். என் சென்மசம் மாறணும் ஆண்டவர். என் சென்ம எண்ணங்கள் மாறணும், சென்ம சிந்தனைகள் மாறணும். நீங்கள் சென்மசம் பழைய நீங்கள் கர்த்தர்கள் வர்றதுக்கு மேலே எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சென்மசம் மாறலை, இன்னும் தொப்புள் கொடி அறக்கப்படவில்லை. நீங்கள் உலக மக்களை மாதிரி தான் இருக்கிறீங்க. நான் எனக்குள்ளே அந்த சென்மசம் இருக்குமானா நான் இன்னும் உலக மக்களை மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், என்னுடைய கர்த்தருக்கும் தெரியும் உலக காரியத்தில் எவ்வளோ இருக்கிறேன்னு சொல்லி. நான்காவதாக கர்த்தருடைய வாசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருடைய வாசனத்தின்படி நடக்கிறோமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை வாசனத்தை வச்சு நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். கடைசியாக என்ன சொல்கிறாரு? புறப்பட்டு போங்க. இவர் நடுவில் இருந்து புறப்பட்டு போங்க. அதான் வாசிங்க கடைசியா. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கர்த்தர் சொல்றாரு, கோவிச்சிக்காதீங்க, நீங்க எப்படியாண்டு மறந்துருவான்னு சொல்ற. நிறைய பேருக்கு ரெட்ட வாழ்க்கை தான் இருக்குது. இங்க ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, இங்க ஒரு எண்ணம், வெளியூர் எண்ணம். கர்த்தருக்கும் சம்மந்தம்லாம் வாழ்றீங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க மேல அன்பு வைத்தபடினால தான் சொல்றாரு. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கணும். என்ன முதல்ல பழைய காரியத்தை வணங்கியிருப்போம், அதை விட்டுருப்போம். அது ஒன்று தான். சினிமா பார்த்துருப்போம், அதை விட்டுருப்போம். அதை ஒன்று தான். என்னென்ன காரியத்தை நம்ம விடலை, இந்த காரியத்தை விட்டுருங்க. அருமையானவில்லை. கர்த்தர் எப்போ வருவார் தெரியாது. இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், எப்பயும் நமக்கு தெரியாது. கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீ மாற்றும் ஐயா, என்னை மாற்றும். ஆண்டு பரிசுத்த பேதுரு எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் 2:40 என்ன சொல்லுங்க வாசிங்க. அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். விலகி இருங்க. அப்படின்னு தான் நம்மளும் அவங்கள போல தான் செய்வோம். ஏன் விலைக்கு ஒன்றா இருக்கலன்னா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள போல நம்மளும் செய்யணும். அதான் இந்த சந்தை விட்டு விலைக்கு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. விலைக்கு இருங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. அதான் இறைமை சொல்கிறாரு, நான் பரியாசக்கார கூட்டத்தில் உட்கார்ந்ததே இல்லைன்றார். வாசித்து பாருங்க.
எரேமியன் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அருமையானவர்களே? பரவாயில்ல, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்குறப்பா, என் வாழ்க்கை இப்படியே தான் இருப்ப, அப்படியே அவங்க நடுவில் தானப்பா இருக்கிற, அவங்க கூட இருக்க பிரியப்படுற ஆண்டவரே என்னை மன்னித்து கொள்ளும். எழுந்துன்னு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே என் பாவத்தை அறிக்கிடுறப்பா, உண்மை தான் அறிக்கிடுறேன், திரும்ப அதே தான் செய்கிறேன் ஆண்டவரே, விட்டு விலகலப்பா, எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் எழுந்துன்னு இருக்கலாம், எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படியே நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்வோமா? எல்லா பாவங்களை நம்ம அறிக்கை செய்வோம். எந்தெந்த பாவங்களாம் நம்ம நினைவுக்கு வருகிறதோ, எந்தெந்த காரியங்களாம் நம்ம மனதில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றாரோ, அருமையான சகோதரி சகோதரியே வாய் திறந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை எப்படியாவது சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்திகரிக்கப்படாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது, பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த கடைசி காலங்களிலே நம்மை பார்த்து அன்போடு கூட அழைக்கின்றார். ஒருவேளை சுத்திகரிக்கப்படாமல் இருந்தா நம்ம ஆண்டு சமுதிரம் கேட்போமா? நம்ம ஏதோ ஒரு பாவத்தை அறிக்கிறதுனால இன்றைக்கு நினைவுபடுத்தி பாருங்க. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும், அது நமக்குள்ள ஊடுருவி இருக்கும், நமக்கு தெரியாம ஒருவேளை இருக்கலாம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என்னை சுத்திகரியும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஒரு அறிக்கை செய்ய வேண்டும். இன்னொரு பரிமாணத்தில் ஆண்டவர் பேசினார். பாவங்களை அறிக்கை செய்து மாத்திரமல்ல, அறிக்கை செய்து அவருக்கு பிரியமானதை செய்யணுமா? ஹல்லேலூயா. எல்லாம் கேட்போமா? நம்ம எங்க இருக்கிறோம் அலசி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கும்படி தான், சுத்தமாக்கும் பொருட்டு தான் இயேசு தன் ரத்தத்தையே சிந்தினாராம். எனவே நாம் பாளையத்திற்கு புறப்பட்டு சென்றோம்னால், அவரிடத்தில் நாம் செல்வோமானால், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லாம் வாய் திறந்து கேளுங்க, அமைதியா இருந்துடாதீங்க. இது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை இப்போது உண்டாக்குற ஒரு நேரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை உண்டாக்குற ஒரு நேரம். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிற ஒரு காலம் இது. ஆலையில் கர்த்தர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். கர்த்தர் யாரை முன்குறித்து அழைத்திருக்கிறாரோ அவர்களை மீண்டுமாய் சுத்திகரிக்க விரும்புகிறார். காரணம் என்ன? அந்த நித்தியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிந்து போவது கிடையாது. ஆகவே தான் கர்த்தர் நம்மோடு கூட சுத்திகரிப்பு குறித்து இன்றைக்கு பேசியிருக்கிறார். எல்லாரும் கேட்போமா? ஒருவேளை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், அன்னை பாஷை பேசக்கூடியவர்களா இருக்கலாம், ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், வரங்கள் செயல்படக்கூடியவர்களா நம்ம இருக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம பரவாயில்ல. ஹல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், எப்படியாப்பட்டவர்களா இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை நீ உண்டு பண்ண வேண்டும் அப்பா, என்னை கழுவும் ஆண்டவரே, உங்க ரத்தனை பரிசுத்தமாக்கட்டும் என்று வாங்கி திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா. உப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் பேசி நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உப்பு என்பது கர்த்தருடைய பரலோக ராஜாவின் அக்கினி. ஆமென். அந்த அக்கினி நமக்குள் கடந்து வரும் பொழுது அதை நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாம் வாங்கி திறந்து கேட்போம். முதல்ல பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒப்பு கொடுப்போம். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய அக்கினியின் அபிஷேகத்தை இன்றைக்கு அக்கினி நதி நமக்குள் இறங்கி வர போகிறது. அதுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் அலசி பாருங்கள், எங்க இருக்கிறோம் என்பதை அலசி பாருங்க. நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? வேத வசனத்தை நாம் வாசிக்காமல் எழுதியதில் பதித்து வைத்துக் கொள்ளாமல் அதுல கண்ணும் கருத்தும் இல்லாமல் நாம் இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ நாள் நான் வேதத்தை வாசிக்காமே போட்டுட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழி எதனா சுத்தம் பண்ணுவான், ஒரு மனிதன் தன் வழி எப்படி சுத்தமாக்க முடியும்? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நம்மோடு கூட பேசியது. வேத வசனத்தை அதிகமாய் வாசித்து அதன்படி நடப்பதற்கு எனக்கு பலன் கொடுங்க என்று சொல்லி கேட்போமா? எந்தெந்த காரியத்தை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ, எந்தெந்த மனிதர்களை விட்டு, எந்தெந்த சூழ்நிலையை விட்டு, எந்தெந்த காரியத்தை விட்டு கர்த்தர் பிரிந்து வர வேண்டும் என்று உங்களோடு கூட இப்ப இடைப்படுகிறாரோ, ஆண்டு சமுதாயம் சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருக்கிறேன், உங்களுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த மனிதர்களோடு சவகாசம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், இவர்களோடு உறவு வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்ப இந்த இடத்தை விட இன்றைக்கு புறப்படும்படியா என்னை கர்த்தர் பலப்படுத்தும். எல்லாம் கேட்போமா? நீ மரித்தால் என்பதை உணர்வாய் நீ மனமே, இன்று நீ மரித்தால் என்பதை உணர்வாய் நீ மனமே. மனிதன் வாழ்வோ சிறு பயணம் முடிவாய் வருமே.
அவன் மரணம். மனிதன் வாழ்வோ சிறு பயணம், முடிவாய் வருமே அவன் மரணம். இன்று நீ மரித்தான் என்பதை உணர்வாய் நீ மனமே. இன்று நீ மரித்தால் போவதெங்கே என்பதை உணர்வாய் நீ மனமே. கேட்போமா? அலசி பாருங்க இருக்கிறீங்க. கர்த்தர் ஞாபகப்படுத்துற காரியங்களை அறிக்கை செய்வது பிரியமானவர்களே. முக்கியமான ஒரு நேரம், கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிற நேரம், கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிற நேரத்திலே பாவங்களை அறிக்கை செய்வோம். இரண்டு பாதைகள் உன் எதிரில், மரணமோ ஜீவனோ உன் கரத்தில். இரண்டு பாதைகள் உன் எதிரில், மரணமோ ஜீவனோ உன் கரத்தில். தேவனின் பாதையை தெரிந்து கொண்டார், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார். நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார். இன்று நீ மரித்தால் போவதெங்கே என்பதை உணர்வாய் நீ மனமே. இன்று நீ மரித்தால் போவதெங்கே என்பதை உணர்வாய் நீ மனமே. கேட்போமா? பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே. நான் எங்க இருக்கு நமக்கு தெரியுமேப்பா. சுத்திகரியும் ஆண்டவரே. நம்ம இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்படி சேவம் பண்ணுவோம். என்னோடு சேர்ந்து சேவம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்க தகப்பனை கொடான கொடு ஸ்தோத்திரமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். வாங்க ஏசப்பா, வாங்க உங்களுடைய பிரசன்ட்லாம் நிரப்புங்க, அக்கிலால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இறங்குங்க தகப்பனே. அப்பாமை ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மணியும் தேவண்ட பிரசனை இறங்கட்டும், தேவண்டமாக்கி மூடட்டும், தேவண்டாக்கி அப்பா நாள் நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க தகப்பனை. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிற தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேராண்டவரே மனநோயினால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விடுதலை செய்யுங்க, காத்துக்கோங்க, சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. அவங்க கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க தான் அவங்களோடு கொண்டு ஒரு நாள் வழிநடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். உள்ளத்துல சமாதானம் அப்பா, குடும்பத்துல சமாதானம் ஆண்டவரே நோக்கி கெஞ்சிரும். உங்களோடு சமாதானம் இருக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களை குடிக்கிறாங்க சுவாமி, இந்த குடி விட்டு விலகிறதுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். குடியை பார்க்கும்போது வெறுப்பை தர முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சப்பா. ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கு தரப்பா அவங்க பிரிய முடிச்சு வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவரை. ஒவ்வொரு ஆசீர்வதித்து பலப்படுத்தி கண்ணீரை துடைச்சிருமே ஆண்டவரை. அப்பா என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், அப்ப என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. மூளையில பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்கும் காதை குணமாக்கும் ஐயா தகப்பனே. கையில வல்லம் இறங்கி சுகமாக்குங்கப்பா. முதுகுல கட்டி குணமாக்குங்க ஆண்டவரை. பரலோகி மூட முடிக்க செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நீங்க வாங்க சப்பா, நீங்க தொடுங்க 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 தொடுங்கப்பா. அப்பா ஆமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செபிக்கிறோம். ஏசப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரை. பொறுப்படுத்திக்கோங்க சப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தரணும், வேலை உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தரணும், கடன் கண்ணீர் வேதனையில் இருந்து விடுதலை செய்யுங்க. வேலையில கன்ஃபார்மாக மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக ஆண்டவரை. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க தகப்பனே. அப்பா இயேசுவே இயேசுவே. எத்தனையோ குடும்பங்கள் பீடி சிகரெட்டுக்கும் கஞ்சாவுக்கும் சாராயத்துக்கும் ஆண்டவரே இன்னும் அப்பாவை நோக்கி கெஞ்சுகிறோம். கோயிலுக்கும் எத்தனையோ குடும்பங்கள் அடிமையா இருக்காங்களா, அவங்களாம் விடுதலை செய்யுங்க விடுதலை செய்யுங்க இயேசுவே இயேசுவே விடுதலை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சுகிற ராஜா. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா தகப்பனே. பிரிந்து கொடுங்க நினைக்கணும் ஐயா.
படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்தோளுங்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவக்கிற எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போட முடியாது ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ங்க சப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பரம பிதாவே, ஆமென். கர்த்தர் செவத்தை கேட்டு விட்டா நீங்க கலங்காதீங்க. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமம் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இயேசுக்கரம் ஊழியர்கள் நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் சயின்ஸ் பாரிஸ் ஹாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். நட்சத்திரங்கள் வானவரை வாழ்த்தி பாடும். வானத்திலும் நட்சத்திரங்கள் வானவரை வாழ்த்தி பாடும். பூமியின் சிருஷ்டிகள் புகழ் பாடும். காற்றும் மழையும் கவி பாடும். நமது உள்ளம் துதி பாடட்டும். நமது உள்ளம் துதி பாடட்டும். அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ
இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9440780119. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினார் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 100400002229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 13310002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80 Ambedkar Nagar, Darlington Bridge, Konoor 643101, Nilgiri, South India. Cell phone numbers 944307801 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.